தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி 11 மணிக்கு கன்னியாகுமரி வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக செய்யப்பட்டு பாதுகாப்புகள்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் இருந்து சூரிய உதயத்திற்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. அதேபோன்று மீனவர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமைக்கப்பட்டிருக்கூடிய பொது மேடையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி, சின்னமுட்டம், ஆரோக்கியபுரம் உள்ளிட்ட 7 கடற்கரை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. அதேபோன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி 11 மணிக்கு கன்னியாகுமரி வரும் நிலையில் அதற்காக விவேகானந்தர் மைதானத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாம் பொது மேடைகளாம் 2 நாட்களாக பகல் இரவு பாராமல் அமைக்கப்பட்டு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுகின்றார். அதேபோன்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக கேரளாபுரம் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்திறங்குகிறார். பின்னர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் மீண்டும் புறப்பட்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி போலீசார் மட்டுமில்லாமல் வெளிமாநில போலீசாரெல்லாம் வரவழைக்கப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று மீனவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 7 கடற்கரை சேர்ந்த அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய பகுதியை சுற்றிருக்கக்கூடிய 7 கடற்கரை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இன்று தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காலை சூரிய உதயத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்றும், இன்று ஒரு நாள் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி நடைபெற்று முடியும் வரை சுற்றுலா பயணிகள் இங்கு யாரும் வர வேண்டாம் என்றும், போலீசாரினுடைய வேண்டுகோளுக்கு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகளாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக பூம்புகார் படகு போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு மற்றும் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது.